ஜேபி அறிவுசாரின உறவுகளுக்கு வணக்கம். திருவள்ளுவர் யார், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பெரிய அபகரிப்பு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்து தமிழ் திசை நாளிதழில் திருக்குறளை மேற்கோள் காட்டி வள்ளுவர் ஓர் இந்து என்று அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் கண்ணதாசன் தனி அத்தியாயம் எழுதியிருக்கிறார் என்று முதல் பக்கத்தில் முதல் செய்தியாக அந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதே நாளிதழில் இரண்டாவது பக்கத்தில் திருவள்ளுவர் கோயிலில் ஆளுநர் ரவி வழிபாடு, திருவள்ளுவர் இந்துதான் சொல்கிறார் கவியரசு கண்ணதாசன் என்று ஒரு அரை பக்கத்திற்கு செய்தி. அதே நாளிதழில் 9வது பக்கத்தில் ஆளுநர் ரவிக்கு தலைவர்கள் எதிர்ப்பு, திருவள்ளுவருக்கு காவி உடையால் மீண்டும் சர்ச்சை, இதற்கு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, திராவிட கழக தலைவர் வீரமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று செய்தியை மிக முக்கியமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்து நாளிதழ் பதிப்பகத்தார். இருக்கின்ற வன்கொடுமைகளிலேயே மிக மோசமான வன்கொடுமை எது என்று சொன்னால் அது ஊடக வன்கொடுமை தான். ஷெட்யூல் இன மக்களின் மீது மிகப்பெரிய அளவு வன்முறையை ஏவுவது இந்தியாவில் இருக்கின்ற, தமிழகத்தில் இருக்கின்ற நாளிதழ்களும் காட்சி ஊடகங்களும் மிகப்பெரிய வன்முறையை இந்த மக்களின் மீது செலுத்தியிருக்கின்றன. ஏனென்றால் உண்மை செய்திகளை மறைப்பது, பொய்யான செய்திகளை உண்மை போன்று திரிப்பது, இந்த வேலைகளை ஊடகங்கள் செய்து வருவது நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பஞ்சசீலத்தை பின்பற்றிய பஞ்சமர்களிடமிருந்து திருவள்ளுவரை இந்த பிற்போக்கு இந்துக்களும் இந்து சீர்திருத்த சூத்திர இந்துக்களும் அபகரிப்பதில் போட்டியிடுகிறார்கள். ஷெட்யூல்டு மக்களின் நிலங்கள் பொது நிலங்களாக, கோயில் தானங்களாக அபகரிக்கப்பட்டு இந்த மக்களை நிலமற்றவர்களாக மாற்றியதை போன்று திருக்குறளையும் அபகரிப்பதில் இவர்களுக்குள்ளே போட்டி நடக்கிறது. துரதிருஷ்டவசமாக திருவள்ளுவர் என்றும் வள்ளுவர் என்றும் வள்ளுவன் என்றும் தமிழ்நாட்டில் சாதிகள் இருக்கின்றன. அவை ஷெட்யூல் இனத்தில் வேறு இருக்கின்றன. ஷெட்யூல் இனத்தவரின் சாதனைகளை, பெருமைகளை கொண்டாடும் மனநிலை இவர்களுடைய மரபிலேயே இல்லை. அவரவர் திருவள்ளுவரை சாதியற்றவர், மதமற்றவர், பொதுவானவர் என்று நிறுவ பாடாய்ப்படுகிறார்கள். அவரது புகழை மறைக்க முடியாத நிலையில் இந்துத்துவம் எப்போதும் போல் அவரை அபகரிக்க பார்க்கிறது. இந்துவாக இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவராகத்தான் ஒருவர் இருக்க வேண்டும். சரி, சாதி இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த காலத்திலே அவர் ஏதாவது ஒரு வர்ணத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று சொல்லுகின்ற ஏதோ ஒரு வர்ணத்தை சார்ந்தவராவது இருக்க வேண்டும். அதையெல்லாம் இவர்கள் பேசுவதில்லை. சாதி மதம் சாராமல் ஒரு தத்துவம் பயிலாமல் நிச்சயமாக ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மறைநூலை காத்திருக்க முடியாது. ஆகவே நிச்சயமாக திருவள்ளுவர் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவராக, ஏதோ ஒரு வர்ணத்தை சார்ந்தவராக, ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவராக நிச்சயமாக இருந்துதான் ஆக வேண்டும். இந்த திருக்குறள் எங்கிருந்து வந்தது, எப்படி அச்சிடப்பட்டது, அது என்ன தத்துவத்தை பேசுகிறது, என்ன மதத்தை முன்வைக்கிறது என்பதை நாமும் ஒரு புரிதலுக்காக பேச வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அச்சு இயந்திரத்தின் வருகையும் எல்லிஸ் பிரபுவின் தமிழ் ஆர்வமும் ஓலைச்சுவடிகள் எல்லாம் நூல் வடிவம் பெற்றன. இதை அறிந்த நமது பெரும் பாட்டனார், திராவிட பேரொளி பண்டிதர் அயோத்திதாசரின் பாட்டனாரான கந்தப்பன் தன்னுடைய குடும்ப சொத்தாக பாதுகாத்து வந்த திருக்குறள், திருவள்ளுவ மாலை, 4 அடி 400 உள்ளிட்ட சுவடிகளை ஜார்ஜ் ஆரிங்டன் பிரபுவின் வழியாக எல்லிஸின் தமிழ் சங்கத்திற்கு கிபி 1812 ஆண்டில கொடுத்து உதவுகிறார். பின்னர் தமிழ் சங்கத்து ஆர்வலர்களான
தாண்டவராய முதலியார், முத்துசாமி பிள்ளை ஆகியோரின் மேற்பார்வையில் அதே ஆண்டில் 1812 திருக்குறள் வெளிவருகிறது. எல்லிஸ் அதோடு நிற்காமல் 1816 திருவள்ளுவருக்கு ஒரு தங்க நாணயத்தை வெளியிடுகிறார். அந்த தங்க நாணயத்தில் திருவள்ளுவரின் உருவத்தை அவர் வடிவமைக்கிறார். அந்த வடிவமைப்பு என்பது அந்த நூலின் அப்போதைய சமய தத்துவங்களின் அடிப்படையில அந்த உருவம் வடிவமைக்கப்படுகிறது. அப்பொழுது வெளியிட்ட திருவள்ளுவரினுடைய வடிவம் என்பது ஒரு புத்த பிக்குவின் வடிவமாகத்தான் எல்லிஸ் பிரபு தங்க நாணயத்தை வெளியிட்டார். அதை இப்போது இருக்கின்ற அரசுகள் நிச்சயமாக வெளியிடுவதும் இல்லை, அதை ஏற்கவும் இல்லை. இவர்கள் புதிய ஒரு திருவள்ளுவரினுடைய உருவத்தை இவர்கள் வெளியிடுகிறார்கள். அந்த உருவம் என்பது அரேபிய மன்னனின் உருவத்தை தான் திருவள்ளுவருடைய உருவமாக வடிவமைத்தார்கள் என்று நான் இங்கோ படித்த ஞாபகம் இருக்கிறது. ஆகவே திருக்குறள் என்பது பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய பாட்டனார் கந்தப்பன் அவர்களுடைய வீட்டு புத்தக சொத்தாக இருந்தது. அதுதான் அச்சேறியது. அதுதான் இன்று திருக்குறளாக உலக பொதுமறையாக உலகம் முழுதும் உண்மையை, அறத்தை போதிக்கிறது, பேசுகிறது. இப்பொழுது நமது இந்த திருக்குறளில் இறைவன் என்ற வார்த்தையை குறள்கள் 5, 10, 690, 733, 778 என்று 5 குறள்களில் இறைவன் என்ற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். தெய்வம் என்ற வார்த்தையை 43, 50, 55, 619, 702, 1023 ஆகிய குறள்களில் குறிப்பிட்டுள்ளார். கடவுள் என்ற வார்த்தையை அவர் எந்த ஒரு குறளிலும் பயன்படுத்தவில்லை. ஆக இறைவன் என்று சொல்லிவிட்டார், தெய்வம் என்று சொல்லிவிட்டார், ஆகவே அவர் இந்துதான் என்று தற்பொழுது சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு காரணத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். பௌத்தத்தை அறியாதவர்கள், பௌத்தத்தை புரியாதவர்கள் அல்லது பௌத்தத்தை மறைப்பவர்கள் இவ்வாறு பேசுவது வாடிக்கையான வரலாறு தான். பௌத்தத்தில் தேவர் என்பவர்கள் யார், தெய்வம் என்பவர்கள் யார், இறைவன் என்பவர் யார் என்பதற்கெல்லாம் பௌத்தத்திலே விளக்கங்கள் இருக்கின்றன. அதுதான் திருவள்ளுவர் அந்த வார்த்தைகளைத்தான் இந்த குறள்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். தேவர் என்பவர் கொலை செய்யாதவர், திருடாதவர், முறையற்ற காம செயல்களிலே ஈடுபடாதவர், பொய் பேசாதவர், இந்த போதை தருகின்ற எதையும் எடுத்துக்கொள்ளாதவர் மற்றும் மக்களுக்கெல்லாம் நன்னெறியை சொல்லி முன்மாதிரியாக விளங்குபவர் தேவர் என்று குறிப்பிடப்படுகிறார். அவரே இறந்துவிட்டால் அவர் தெய்வம் என்று சொல்லப்படுகிறார். இவர்களுக்கு எல்லாம் தலைவராக இருப்பவர், நடந்து கொள்பவர் இறைவன் என்று முன்வைக்கப்படுகிறார். இதைத்தான் பௌத்தம் சொல்கிறது. இதைத்தான் திருவள்ளுவர் இங்கே நமது திருக்குறளிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த இந்து மத புராணங்களிலும் இந்த கதைகளிலும் ஊறி போனவர்கள் இந்த தெய்வம், இறைவன் என்ற வார்த்தைகளுக்கு பதில் பேச முடியாமல் மிகவும் திக்கி திணறுகிறார்கள். ஒரு பொய்யை, அதாவது திருவள்ளுவர் இந்து என்று சொல்வது பொய் என்று சொன்னால் அதை மறுக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையை பேச வேண்டும். ஒரு பொய்யை மறுக்க உண்மையை பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு பொய்யை மறுக்க அது பொய் என்று சொன்னால் மட்டும் போதாது. ஒருவன் பொய் பேசுகிறான் என்றால் அது பொய் 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 என்று சொல்வதால் எந்த பயனும் விளையப் போவதில்லை. இவர்களுக்கு ஒரே பிரச்சனை, அந்த பொய்யை மறுக்க உண்மையை சொன்னால் நம்முடைய வசதி குறைந்துவிடும் என்பதுதான் இவர்களுடைய பிரச்சனை. ஆக இது பௌத்தம் தான். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 560 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவர், பிறந்தவர் பகவான் புத்தர். அவருடைய கருத்துதான் இன்று உலகமெங்கும் பல சமயங்களாக, பல மதங்களாக வெவ்வேறு வடிவங்களிலே
நல்ல கருத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்று நடைமுறையில் இருக்கின்றன. புத்தருக்கு முன்பே இங்க பல தத்துவங்கள் இருந்தன. அவை சிறு மத நிறுவனங்களாக ஆங்காங்கு பின்பற்றப்பட்டு வந்தன. உலகில் முதலாக பெருநிறுவன மதத்தை, அதாவது பௌத்தத்தை கட்டமைத்த புத்தவர் தான். அதற்கு முன்பு ஒரு பெருநிறுவன மதமாக யாரும் ஒரு மத அமைப்பை கட்ட முடியவில்லை. ஆனால் புத்தர் ஒரு பெரும் மத நிறுவனமாக கட்டமைத்தார். அதிலும் கூட உலக வரலாற்றில் முதலாக ஒரு அரச மதமாக பின்பற்றப்பட்ட பெருமைக்குரியது பௌத்தம் தான். அதனால்தான் திருக்குறளில் கூட அரசனுக்குரிய கடமைகள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆகவே இந்த பௌத்தம் தான் திருக்குறள். பகவான் புத்தர் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று அதன்படி வாழ்ந்த பௌத்த பிக்கு தான் திருவள்ளுவர் என்று சொல்வதிலே இங்கே இருக்கின்ற முற்போக்காளர்களுக்கு பெரிய தயக்கம் இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் இவர்கள் அவர் இந்து அல்ல என்று சொல்கிறார்களே தவிர அவர் யார் என்று சொல்வதற்கு தயங்குகிறார்கள். முக்கியமாக நமது கடவுள் வாழ்த்து, அதாவது அறிவன் சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற திருவள்ளுவர் திருக்குறளிலே முதலாவதாக எழுதியிருக்கின்ற அந்த 10 குறட்களில் பகவான் புத்தரை ஆதி பகவன் என்று சொல்கிறார். ஆதி பகவன், அதாவது இருளை அகற்றுவது பகலவன், சூரியனை பகலவன் என்று சொல்வார். மனதில் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை, அறியாமைதான் அகற்றுபவர் தான் பகவன் புத்தரைத்தான் இதுவரை எல்லா நாடுகளிலும் பகவன் என்று அழைப்பது நாம் அறிந்ததுதான். ஆகவே ஆதி பகவன் என்று முதல் குறளில புத்தரை குறிப்பிடுகிறார். இரண்டாவது குறளிலும் வாளறிவன் என்கிறார். அறிவன், அறிவினுடைய முதல்வன், அனைத்தையும் ஆராய்ந்து தெளிந்தவன், ஆராய்ந்து அறிந்தவன், அதுதான் வாளறிவன் என்று புத்தரை திருவள்ளுவர் சொல்கிறார். மலர்மிசை ஏகினான் என்பது ஒரு மென்மையான மனம் கொண்ட பகவான் புத்தரை தாமரை மலரில் அமர்ந்திருப்பதாகத்தான் வடிவங்கள் அமைக்கப்பட்டன. ஆகவே அவரை தான் மலர்மிசை ஏகினான் என்று சொல்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இலான், விருப்பு வெறுப்பு அற்ற நடுநிலையாளன் என்று 4வது குறளிலும், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்பது அறியாமை காரணமான பெருந்துன்பங்கள் ஏதும் சேராது இறைவன் பகவான் புத்தனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் அறியாமை காரணமான பெருந்துன்பங்கள் அடையாது என்று 5வது குறளிலும், பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று 6வது குறளில், அதாவது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி அறிவாற்றலில் சிறந்தவராக விளங்கியவர் பகவான் புத்தர், அவர்களை சொல்வதற்காக 6வது குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்கிறார். தனக்கு உவமை இல்லாதான், அறிவாற்றலில் தனக்கு ஒப்பார் யாரும் இல்லாத, ஒப்பார் யாரும் அற்றவராக இருப்பவர் தான் பகவான் புத்தர் அவர்களை தனக்கு உவமை இல்லாதான் என்கிறார். அதைவிட மிக முக்கியமாக அற ஆழி அந்தணன் என்று 8வது குறளில் அறம் தம்மம், ஆழி சக்கரம், அந்தணன் அந்தணர் என்போர் அறவோர், ஆக அற ஆழி அந்தணன் தம்ம சக்கரத்தை கொண்ட அந்தணன் என்று பகவான் புத்தரையும், முக்கியமாக 9வது குறளில் என் குணத்தான் என்று குறிப்பிடுகிறார். என் குணத்தான் என்பது 8 நன்னெறிகளை சொன்ன பகவான் புத்தரை குறிப்பது. பௌத்தத்திற்கு அஷ்டாங்க மார்க்கம் என்றே பெயர். அஷ்டம் என்றால் 8. ஆக அந்த என் குணத்தான் என்பது இங்கே புத்தரை குறிப்பிடுகிறார். ஆக இறுதியாக 10வது குறளில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்கிறது. இறைவன் என்பது தேவர், தெய்வம், இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கின்ற பேரறிவாளர் பகவான் புத்தரை குறிப்பிடுகின்ற அவர், அதை ஏற்று, அவருடைய அடியை ஏற்று நீங்கள் இருந்தால் இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து முடிக்கலாம் என்று சொல்கிறார். ஆகவே திருக்குறளில் இருக்கின்ற அனைத்து குறள்களும் பௌத்தத்தை பேசுகிறது. பௌத்தத்தை நிச்சயமாக ஓரளவு படித்த எனக்கே இது விளங்குகிறது என்று சொன்னால்,
நிச்சயமாக மெத்த படித்தவர்களை, பெரிய பெரிய முனைவர்களாக பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இதை ஆய்வு செய்கின்ற பொழுது நிச்சயமாக திருவள்ளுவர் ஒரு பௌத்த பேரறிஞர், ஒரு பௌத்த பிக்கு என்ற உண்மை வெளிவரும். அதை இப்பொழுது இருக்கின்ற முற்போக்காளர்கள் என்போர் வரலாற்றை சைவம் வைணவம் என்று கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கின்ற வரலாற்றை மட்டுமே பேசி விவாதம் செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் உண்மையில் நேர்மையாக தங்களுடைய வரலாற்றை, அதற்கு முன்பு இருக்கின்ற வரலாறை ஆய்வு செய்து அல்லது படித்ததை உண்மையை உள்ளவாறு பேசுகின்ற அந்த நிலைக்கு வந்தால் இந்த திருவள்ளுவருக்கு காவி, அதாவது இந்துத்துவ அடையாளம் பூசுவதையும் அவருக்கு ருத்ராட்சம் அணிவதையும் தடுக்கலாமே ஒழிய பொய்யை மறைக்க நீங்கள் அது பொய் பொய் என்று சொல்வதால் எந்த பலனும் ஏற்படாது. ஆகவே விரைவில் இந்த ஷெட்யூல் மக்களினுடைய இந்த வரலாறு, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் யார், அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்ற வரலாறு நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். ஆகவே நம்முடைய சகோதரர்கள் இந்த செய்தித்தாள்களை எல்லாம் பார்த்து மற்றவர்களைப் போலவே அதே போன்ற குழப்பத்திற்கு ஆளாகாமல் உண்மையை உண்மை என்று அறிய வேண்டும். அதுதான் பௌத்தம். ஆகவே தொடர்ந்து இது சார்ந்த உங்களுடைய அறிவு தேடலை நீங்கள் தேடி மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அதை வேண்டுகோளாக இந்த நேரத்திலே தெரிவித்து, இவ்வளவு நேரம் இதை கேட்டதற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி. ஜெய்பீம்.